அந்த சாலையின் மேட்டு பகுதி ரொம்ப உயரமாக இருந்தது. என்னால் சைக்கிளை கொஞ்சம் கூட மிதிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். உடம்பில் உள்ள பனியன் வியர்வையால் நனைந்து போயிருந்தது. சூரியன் மறைவதற்குள் எப்படியாவது அந்த மலை கிராமத்திற்கு சென்றாக வேண்டும். இப்போது சைக்கிளை இன்னும் வேகமாக மிதிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வருவதற்கே நமக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதே, அவன் எப்படி 7 வருஷம் காலையிலும் மாலையிலும் வந்துட்டு போனான் என்று நினைக்கும் போதே மனசு கடுத்தது. நான் 5வது பாஸ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய ஸ்கூலுக்கு போக போறேன்ல. அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 3 ரூபா வாங்கி எல்லாத்துக்கும் மிட்டாய் வாங்கி கொடுத்தேன். ஒரே ஜாலியா இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி நிகழ்வே நடக்கிறதில்ல. பழைய நினைவுகளை நினைக்கும் போதே மனசு இனித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கவர்மெண்ட் ஸ்கூல் முதல் நாள் 6ஆம் வகுப்பறை. பயபக்தியோடு அமைதியாக அமர்ந்திருந்தேன். புது நண்பர்கள், புது இடம் என எல்லாமே எனக்கு வித்தியாசமாக தோன்றியது. அவரவர்களும் தங்களின் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மதியானம் அவரவர் நண்பர்களோடு சாப்பிட போனார்கள். நான் மட்டும் தனித்து விடப்பட்டேன். சின்ன வயசுல இருந்தே அவ்வளவா எனக்கு நண்பர்கள் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றும் அப்படிதான். மத்தியான வகுப்புகளுக்கு சென்றேன். அப்போ எல்லாம் ஸ்கூல்ல தரையில தான் உட்கார்ந்துருப்போம். பசங்க வரிசையில ஓரமா போய் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காக்கி டவுசரோடு வெள்ளச்சட்டை வேர்க்க வெறுவெறுக்க ஒருத்தன் வந்தான். உள்ள வந்தவன் அந்த வகுப்பறையை ஒரு முறை சுற்றி பார்த்தான். என்ன நினைத்தானோ அவன் வேகமாக வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தான். அவன் என்னை பார்த்து சிரித்தான். நானும் பதிலுக்கு சிரித்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு எனக்கு நல்ல நண்பனாகி போனான். ஆளு மாநிலம்தான் இருப்பான். பேரு வெள்ளையன். அப்பாவித்தனமான வெள்ளையனை எனக்கு ரொம்ப பிடித்து போனது. அடுத்தடுத்து 6வது 7வது 8வது என நானும் வெள்ளையனும் 10ஆம் வகுப்பு வரை ஒரே வகுப்பு தான். அதனால நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். வகுப்புக்கு தினமும் தாமதமாக தான் வருவான். எங்க ஊருக்கு வடக்கு பக்கமா ஒரு பெரிய மலை கிராமத்தில் தான் வெள்ளையனின் வீடு இருக்கு. தினமும் அங்கிருந்து தான் சைக்கிள்ல பள்ளிக்கூடத்திற்கு வருவான். நான் அவனுடைய கிராமத்தை பத்தி கேட்டப்ப நிறைய சொல்லுவான். வெள்ளையனுக்கு மலையிலிருந்து வரது போறது எல்லாம் பழகி போயிடுச்சு என்று தான் சொல்ல வேண்டும். 10வதுக்கு பிறகு வெள்ளையன் படிக்கல. குடும்ப சூழ்நிலையா படிச்சது போதுன்னு நினைச்சானா தெரியல. அதுக்கு பிறகு அவனுடைய தொடர்பு முற்றிலும் அருந்து விட்டது. காலம் மாறி போச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளையனிடமிருந்து போன் வந்தது. வெள்ளையனுக்கு கல்யாணமா, கண்டிப்பா வரணும்னு சொன்னான். நானும் போவோம்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு எப்படியோ இது வரையில் வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கிராமத்தை நெருங்கிடுவேன். அப்பதான் நினைச்சேன், இந்த வெள்ளையன் எப்படிதான் 5 வருஷமா காலையிலும் மாலையிலும் இந்த மலை ஏறி இறங்கி வந்திருப்பானோ தெரியல என்றுதான் சொல்ல வேண்டும். சீரியல் பல்பு, வாசலில் 2 பக்கமும் வாழை மரம், ஸ்பீக்கரில் புதுப்பாட்டு. கல்யாண வீட்டிற்குள் நுழைந்தேன். அப்போது வாசலை சாணியால் மெழுகி கொண்டிருந்தால் ஒரு நடுத்தர வயது மிக்க அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா, நான் வெள்ளையனுடைய ஃப்ரெண்டு. வெள்ளையன் எங்க என்றேன். அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போதே வெள்ளையனின் குரல் கேட்டு திரும்பினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வா கதிர், உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னை பிடித்து கொண்டான். இருவரும் கொஞ்ச நேரம் பழைய நினைவுகளை அசை போட்டு சிரித்து கொண்டோம். கல்யாண ஏற்பாடுகள் வெகுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. கல்யாண சாப்பாட்டுக்கு இலை போட்டார்கள். எல்லோரும் போய் அமர்ந்தார்கள். நானும் வெள்ளையனும் கூட அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தோம். இலை போட்டு தண்ணீர் தெளித்து பசியை விரட்ட ஆவலோடு காத்திருந்தேன். பரந்த இலையில் பாயாசத்தை முதலில் ஊற்றினார்கள். ஊர்ல அப்பா சொல்லுவாரு, தம்பி, கல்யாணத்தை சிக்கனமா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பாடு போடும்போது முதல்ல பாயாசத்தை தான் ஊற்றுவாங்க என்பார். நான் எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னு கேள்வி கேட்ட போதுதான் எனக்கு விஷயமே புரிய ஆரம்பித்தது. இனிப்பு சாப்பிட்ட பிற்பாடு சாப்பாடு நிறைய சாப்பிட முடியாது. கல்யாணத்துல சாப்பாடு செலவு தான் அதிகம் வரும்.
வர்றவங்களுக்கு சாப்பாடு நல்லா போட்டுட்டா போதும், எதுவும் பேச மாட்டாங்க. சாப்பாடு சரியில்லைன்னா அது நொட்டம் இது நொட்டம்னு ஏதாவது புரளி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சாப்பாட்டு செலவை குறைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க. அதனால தான் இன்றைய கல்யாண வீடுகளில் கூட இனிப்பை முதலில் இலையில் வைக்கிறார்கள். பாயசத்தை வாயில் எடுத்து உறிஞ்சி கொண்டே அப்பா சொன்னதை நினைத்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னோடு பந்தியில் உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவரும் எழுந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளையனும் சாப்பிட்டு முடித்திருந்தான். நான் வீட்டிலே சாப்பிடுகிற மாதிரி பொறுமையாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஏ கதிர், சீக்கிரம் எழுந்துறடா, எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. இப்போது நான் அவசரமாக சாப்பிட்டேன். அதற்குள் இலை எடுக்கும் அம்மா பக்கத்தில் வந்து விட்டார்கள். என்னுடைய வரிசையில் என் இலையை மட்டும் எடுக்காமல் எனக்காக நின்று கொண்டிருந்தார்கள். தம்பி, பொறுமையா சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது, தண்ணி குடிங்க, நீங்க சாப்பிட்ட பிற்பாடு தான் இலையை எடுத்துக்கிறேன் என்றார் அந்த அம்மா. அவர்களிடம் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு புன்னகை செய்தேன். அப்பொழுதுதான் கவனித்தேன், நான் வரும்போது வீட்டை சாணியால் மெழுகிவிட்டு இருந்த அதே அம்மாதான் நான் சாப்பிட்ட எச்சில் இலையை தூக்கி எடுத்த போது எச்சில் ரசமானது அந்த அம்மாவின் கைகளை நனைத்தது. ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாது மீண்டும் தன் வேலையை தொடங்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பின்னால் வந்த அனைத்து பந்திகளிலும் அந்த அம்மாதான் எச்சில் இலையினை எடுத்தார்கள். எனக்கென்னவோ மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. இலையில் ரசமும் பாயசமும் ஊற்றி உள்ளங்கை நனைய நாக்கை சுழற்றி சாப்பிடுவார்கள். அவர்களின் எச்சில் பட்ட இலையை ஒரு பெண் கை வைத்து எடுக்கணுமா? இது தவறு என நினைத்தேன். அதுவும் அந்த அம்மாவை பார்த்தபோது பூ பொட்டு இல்லாமல் விதவை என்றே தோன்றியது. திருமண வேலைகள் அனைத்தும் முடிந்து நானும் வெள்ளையனும் தனியே அமர்ந்திருந்தோம். பெண் அழைப்பின் போது வெள்ளையன் வலிந்ததை சொல்லி அவனை கிண்டல் அடித்தேன். பேச்சு வாக்கில் எச்சில் இலையை எடுக்கும் அந்த அம்மாவை பற்றி விசாரித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்க அத்தை தான், பேரு விசாலாட்சி. மாமா ஒரு விபத்தில் செத்துட்டார், குழந்தையும் இல்லை, பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடா அத்தைன்னு சொல்ற, அவங்கள போய் எச்சி இலையை எடுக்க சொல்லி இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துற, வரும்போது கூட குண்டா நிறைய சாணியை கரைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை கதிர், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாங்க என்று சொன்னான். சொந்த அண்ணன் வீட்டு கல்யாணம், மேம்போக்கா வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டாமா? அப்பப்ப சின்னதா வேலை, இது போதாதா என்றான் கதிர். கதிர், இது கிராமம், இங்கெல்லாம் இப்படி தான். ஒரு வீட்டில் விசேஷம்னா பக்கத்தில் இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாமே வந்து ஒன்றா வேலை செய்வாங்க. சாப்பிடும்போது பார்த்தல்ல, ஆம்பளைங்க எல்லாம் பந்தி பரிமாறினாங்க, பொம்பளைங்க சமைச்சாங்க. எங்கள் பெரிய சித்தி, அத்தை, அக்கா, பக்கத்து வீட்டு அக்கான்னு எல்லோரும் இருந்தாங்கல்ல என்று சொன்னான். சரிதான் வெள்ளையன், எல்லோரும் கலந்து வேலை செய்யறது நல்லது தான், நான் அதை சொல்லலை. எச்சி இலை எடுக்கிறது மட்டும் அந்த அம்மா தானே செய்யுது, அதை தான் சொன்னேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். எச்சில் இலை எடுக்கிறது புண்ணியம், அது வேற யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது கதிர் என்று சொன்னான். என்னது புண்ணியமா? அப்படின்னா நீ எடுக்கிறது இல்லைன்னா நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னையே உங்கள் சொந்தக்காரங்களை எடுக்க சொல்கிறது, ஏன் புண்ணியத்தை அந்த விசாலாட்சி அம்மா மட்டும் எடுத்துக்கணும் என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். வெள்ளையனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. யோசனையில் ஆழ்ந்தான். நீ என்னோட நல்ல நண்பன், உனக்கு விடிஞ்சா கல்யாணம், நான் உன்னை கோபப்படுத்தணும்னு சொல்லலை, என் மனசுக்கு பட்டுச்சு அதான் சொன்னேன் என்று சொன்னான் கதிர். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை. மற்ற சில விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டோம். தம்பி சீக்கிரம் தூங்கு, காலையில் எழுந்திருக்கணும் என்று வெள்ளையனின் அம்மா சொல்லிவிட்டு போனாங்க என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் 2 பேரும் தூங்குவதற்கு கிளம்பினோம். போகிற வழியில்தான் சமையலுக்காக பாக்கு மரத்தால் சதுரமாக கட்டி தென்னங்கீற்றை மேலே போட்டிருந்தார்கள். அதற்கு பக்கத்தில் அந்த நேரத்திலும் விறகு அடுப்பால் சோறாக்கிய கறி பாத்திர பண்டங்கள் அனைத்தும் சுத்தமாக விலக்கி வைத்திருப்பதை கண்டேன். வெள்ளையன் உள்ளே படுக்க சொல்லிவிட்டு நான் அந்த அம்மாவிடம் பேச்சு கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா,
நான் வெள்ளையனின் ஃப்ரெண்டு என்று விசாலாட்சி அம்மாவிடம் என்னை மீண்டும் அறிமுகப்படுத்தி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்ச நேர மௌனத்திற்கு பிறகு, எந்த ஊரப்பா என்றார். நான் பிறந்தது முதல் படித்தது வரை சொன்னேன். நானும் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் ஏன் எச்சில் இலையை எடுக்கிறது, பாத்திரம் கழுவுறது எதுக்கு? உங்களுக்கு துணையா யாரும் இதை செய்ய மாட்டாங்களா? நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். நானும் கல்யாணம் ஆகி ராணி மாதிரி இருந்தேன். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நல்ல காரியங்களுக்கு முன்ன நிற்கிறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு கூட பயமாகவும் இருந்தது. அதனால தானே ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சொந்தக்காரங்க எல்லோரும் ஒரு வேலையாக செஞ்சாங்க. நானும் அவங்க கூட மாட உதவி செஞ்சேன். கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு புழக்கடை பக்கம் வெளியே போகலாம்னு போனேன். அங்கே என் நாத்தனார்கிட்ட தூரத்து உறவு பெண், என்ன பாஞ்சால தாலி அறுத்தவ கல்யாண வீடுன்னு கூட பார்க்காம அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு திரியிறா, நீ சொல்ல மாட்டியா என்றாள். என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி அதான் என்று பாஞ்சாலை இழுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் பார்த்தா முடியுமா? சொல்லித்தான் ஆகணும். நல்ல விசேஷத்தில் கலந்துக்க கூடாது. அப்படியே வந்தாலும் இலை எடுக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு ஒதுங்கியே இருந்துட்டு போயிடணும். இதெல்லாம் தெரியாத அவளுக்கு என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். பாஞ்சாலை ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தாள். புழக்கடையில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நான் மனசு ஒடிஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு காரியங்களுக்கும் போகாம தான் இருந்தேன். முக்கியமான விசேஷங்களில் மட்டும் கலந்துக்குவேன். சரி, வேலை ஏதாவது செய்யணுமில்ல, அதனால் நானே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். கூட மாட இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக போய் நான் மட்டும் தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நான் விசேஷத்துக்கு போனாவே, இந்தா விசாலாட்சி வந்துட்டா, இனிமே இந்த வேலையெல்லாம் அவளை பார்த்துப்பா என்றார்கள். எனக்கு இந்த வேலை செய்யறது கூட கஷ்டமாக தெரியல. என்னோட ரத்த உறவுக்கு கூட யாருமே விசா எதுக்கு பண்ணணும், அவள் பண்ண மாட்டான்னு ஒருத்தர் கூட எனக்கு வக்காலத்தை வாங்க வரலை என்று சொல்லிக்கொண்டே அழுத கண்ணீரை துடைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். வெள்ளையன் குடும்பம் மீது எனக்கு கோபம் வந்தது. என்கிட்ட மனசை விட்டு சொன்னதால் கண்டிப்பாக விசாலாட்சி அம்மாவுடைய மனபாரம் குறைஞ்சி இருக்கும். நேரம் ஆனதால் நானும் தூங்க வந்துட்டேன். மனசு வலித்தது. கிராமங்களில் பெண்களுக்கு இது போன்ற வழக்கம் இருப்பதை அறிந்து நொந்து கொண்டேன். அடுத்த நாள் வெள்ளையனை வாழ்த்தி மொய் எழுதிவிட்டேன். மலை கிராமத்திலிருந்து சைக்கிளில் விசாலாட்சி அம்மாவின் நினைவோடு பயணமானேன் என்றான்.